அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி ஹாப்பி தேர்ஸ்டே. இன்றைக்கி ஒரு நிறைய இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா ஏர்டெல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 2 ப்ரீபெய்ட் பிளானில் வந்து ₹50 டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துடலாம். OnePlus 10 சீரீஸில் OnePlus 10 Pro தான் இது வரைக்கும் லிஸ்டிங் ஆயிருந்தது. ஃபைனலாக OnePlus 10 பற்றியும் தெரிய வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். Redmi K50 கேமிங் எடிஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் லிஸ்டிங்காக இருக்குது. இதோட ஸ்பெக்ஸும் தெரிய வந்திருக்கு. எல்லாமே பார்த்துடலாம் டெக் நியூஸ் நம்பர் 722ல். இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வனா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழ். ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் ஆகி முழுசாக ஒரு மாதம் கூட முடியல. அதுக்குள்ளே கஸ்டமர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் வந்து சிலது ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக, சிலது வந்து பில் குவாலிட்டி ப்ராடக்டே நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபினான்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் தான். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுக்கணும். அப்பப்போ வெடிக்குதுன்றாங்க, தீப்பிடிக்குதுன்றாங்க. ஸோ இன்சூரன்ஸ் வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற அமௌண்ட் தான் போடுற மாதிரி இருக்குன்னு இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. புது வெஹிக்கிள் மாதிரி இல்லாமல் ஒரு ரீஃபர்பிஷ்ட் அன்ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. டெலிவரிலையும் ரொம்ப டிலே எடுத்துக்கிறாங்க. ஆஃப்டர் சர்வீஸும் நல்லா இல்லைன்னு நிறைய இஷ்யூஸ் ரைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஓலா ஸ்கூட்டர் யாராவது யூஸ் பண்ணுறீங்களா? இதெல்லாம் உண்மையாக தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஏர்டெல் அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்காக 2 ப்ரீபெய்ட் பிளானில் ₹50 டிஸ்கவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்களுடைய பாப்புலரான பிளான்ஸ் தான். ₹359, ₹599. $359 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏர்டெல்லுடைய தேங்க்ஸ் ஆப்பில் வந்து ₹309 அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். 28 days வேலிடிட்டி, டெய்லி 2 GB டேட்டா. அகைன் ₹599 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 549க்கு ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. இதுவும் 28 days வேலிடிட்டியோட வருது, டெய்லி 3 GB டேட்டா. அதே ₹599 வந்து உங்களுக்கு மொபைல் எடிஷன் ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 56 days வேலிடிட்டி, கூடவே 4 GB டேட்டா கூப்பன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஏர்டெல் யூஸராக இருந்தால் ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். CES 2022 லாஸ் வேகாஸில் January 1st வீக் கண்டக்ட் பண்ணுறாங்க. நிறைய பிராண்ட்ஸ் இதில் பார்ட்டிசிபேட்டும் பண்ணுறாங்க. பாப்புலர் பிராண்ட்ஸ் நிறைய பேர் அமேசான், கூகுள் எல்லாருமே பேக் ஆஃபும் ஆயிட்டாங்க. ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் அப்படின்னு தெரியுது. ஏன்னா மறுபடியும் CES 2022க்கான டுகெதர் ஃபார் டுமாரோ டீசர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் பேக் ஆஃப் ஆனோடனே இந்த பிராண்ட்ஸ் எல்லாமே பேக் ஆஃப் ஆகிடுவாங்க அப்படின்ற எதிர்பார்த்தோம். பட் இவங்கெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் அன்றைக்கி கண்டக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சாம்சங் கேலக்ஸி S21 ஃபேன் எடிஷன் அன்றைக்கி இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங் ரூமர்ஸ் இருக்குது. அகைன் இந்த டிவைஸ் உடைய ஸ்பெசிஃபிகேஷன், கலர் வேரியன்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். இது வந்து குளோபலாக நிறைய இடங்களில் லான்ச் ஆகுது, இந்தியாவிலையும் லான்ச் ஆகுது. Snapdragon 888 அண்ட் Exynos 2100 இந்த 2 சிப்செட்டில் தான் நிறைய இடங்களில் லிஸ்டிங் இருக்குது. இந்தியாவில் எதில் வரும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Snapdragon 888 வந்தால் பெஸ்ட்டாக இருக்குமா, இல்லை Exynos 2100 வந்தால் பெஸ்ட்டாக இருக்குமா? தவறாமல் உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். விவோவுடைய கேமரா சென்ட்ரிக் லைன் ஆஃப் விவோ V23 சீரீஸ் இந்தியாவில் January 4th அன்றைக்கி லான்ச் ஆகுது. 23 and 23 Pro 2 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறாங்க. அவுட்லுக் டிசைன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். விவோ S12 எப்படி இருந்ததோ அதே அவுட்லுக் அண்ட் டிசைன் தான். இப்போ ஃபீச்சர்ஸ் அண்ட் ப்ரைஸ் ரெண்டுமே ரிவீல் ஆயிருக்கு. ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ V23 Pro MediaTek Dimensity 1200ல 108 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா, ஃப்ரண்ட் கேமரா, டுவல் செல்ஃபி, அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 12 லான்ச் பண்ணுறாங்க. விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 37,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகும் தெரியுது. அதே விவோ V23 அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 920, இதுவும் 64 மெகா பிக்சல் ரியர் கேமரா, ஃப்ரண்ட்டில் டுவல் செல்ஃபியோட தான் வருது. இதுவும் 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் Android 12ஓட. இதோட விலை 26,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ நீங்கள் ஒருவேளை கேமரா சென்ட்ரிக் டிவைஸ்க்காக வெயிட்டிங் அப்படின்னா விவோவுடைய V23 சீரீஸ் இந்தியாவில் January 1st வீக்கில் லான்ச் ஆகும். Xiaomi 11i HyperCharge இந்தியாவில் January 6th அன்றைக்கி லான்ச் ஆகுது. எக்ஸாக்டாக Redmi Note 11 Pro Plus எப்படி இருந்ததோ அதை தான் ரீபிராண்ட் பண்ணுறாங்க. MediaTek Dimensity 920, 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், டுவல் ஸ்பீக்கர்ஸ்னு ஹைலைட்டிங் ஃபீச்சர்ஸோட கொடுக்குறாங்க. இப்போ இந்தியாக்கான ஒரு கலர் வேரியன்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. பெசிஃபிக் பேர்ல் அப்படிங்கிற மாதிரி டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு கிறிஸ்டல் ஃபார்மேட்டில் வந்து ஒரு கலர் அண்ட் பேக் பேனலோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ ஒரு யூனிக் கலர் காம்பினேஷனோட Xiaomi 11i HyperCharge இந்தியாவில் January 6th அன்றைக்கி. Realme 9i கூடிய விரைவில் லான்ச் ஆகுது. இது இந்தியாவிலும் லிஸ்டிங்காக இருக்குது, தாய்லாந்து NBTCயில் லிஸ்டிங்காக இருக்குது, நிறைய இடங்களில் லிஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய Geekbench ஸ்கோர்ஸ் இப்போ ரிவீலாக இருக்குது. ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் 382, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 1556. இந்த ஸ்கோர்ஸ் வச்சு பார்க்கும்போது இது Snapdragon 680 அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ Realme 9i Snapdragon 680ல குளோபல் அண்ட் இந்தியா எல்லா இடங்கள்லையும் இந்த சிப்செட்டில் தான் லான்ச்
பார்த்தது. அதோட ரியல்மியுடைய இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் RMX3501, இதுவும் NBTCயில் லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே மானிட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Realme C சீரிஸ் கீழே Realme C31 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதோட பேட்டரி அண்ட் சார்ஜிங் கெப்பாசிட்டியும் ரிவீலாக இருக்குது. 5000 mAh 10 வாட். பொதுவாக C சீரிஸில் எப்போவுமே இப்படி தான் கொடுப்பாங்க. Realme C31 ஆல்ரெடி லான்ச் ஆன C21க்கு சக்ஸஸராக கூடிய விரைவில் லான்ச் ஆகும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதோட OnePlus உடைய இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் வந்து 10ஆல் லிஸ்டிங் ஆயிருக்கு. மாடல் நம்பர் NE2210. ஸோ இந்த மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ப்ரோவோடய வந்து கம்பைன் ஆகி வரதுனால இது OnePlus 10ஆக இருக்கலாம் அப்படின்னு தெரியுது. அகைன் இங்கே லிஸ்டிங் ஆயிருக்காது ஒரு 5G டிவைஸ். ஆப்வியஸாக 10ம் வந்து 5G தான் கொண்டு வருவாங்க. இதுவும் Snapdragon 8 Gen 1ல இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. பட் இன்னும் வந்து சிப்செட் கன்ஃபார்ம் ஆகலை. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து OnePlus 10 ப்ரோவில் எப்படி இருந்ததோ கேமரா அதே மாதிரி தான் இதுலேயும் வரும் அப்படின்னு தெரியுது. ஸோ OnePlus 10 சீரிஸ் லான்ச்சில் 2 டிவைசஸ் 10 Pro அண்ட் 10 ரெண்டுமே நம்ம எதிர்பார்க்கலாம் தெரியுது இந்த லிஸ்டிங் பார்க்கும்போது. அதோட ரெட்மியுடைய பாப்புலரான K சீரிஸும் வந்து Q1 2022ல இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இதில் K50 சீரிஸ் தான் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. இப்போ K50 சீரிஸில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பரோட 10ஆல் லிஸ்டிங்காக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேமிங் எடிஷனுடைய மாடல் நம்பர். ஸோ Redmi K50 கேமிங் எடிஷன். சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8000 அப்படிங்கிற மாதிரி தான் ரிவீலாக இருக்குது. ஸோ இந்த சிப்செட்டோட வந்து Redmi K50 கேமிங் எடிஷன் முதல்ல லான்ச் ஆகலாம் தெரியுது. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்தியாவில் போக்கோ பிராண்டிங் கீழே பொதுவாக லான்ச் ஆகும். ஸோ அதுவும் கேமிங் எடிஷன் கீழே தான் லான்ச் ஆகும். MediaTek Dimensity 8000ல் இப்போ 10ஆல் லிஸ்டிங் இருக்குது. சைனீஸ் கவர்மெண்ட் Xiaomi ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டு மேலே வந்து வயலேஷன் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி 2.5 லட்ச ரூபாய் ஃபைன் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. Xiaomiயும் இதை பே பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியுது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Xiaomiயுடைய அஃபிஷியல் ஸ்டோர் சைனாவில் வந்து Tmall. இதில் வந்து ஆன்லைனில் ப்ராடக்ட் அப்லோட் பண்ணும்போது ஸ்பெசிஃபிகேஷன் டைப் பண்ணும்போது மேனுவல் எரரில் வந்து IPS LCD பேனலுக்கு பதில் வந்து AMOLED பேனல் அப்படின்னு டைப் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Redmi K30. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் டைப் பண்ணும்போது மேனுவல் எரராக இருக்குது. இதை பார்க்காமலே ஒரு வாரம் நிறைய பேர் இதை பர்ச்சேஸும் பண்ணதுனால சிலர் இதில் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணதுனால Xiaomi மேலே வந்து கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. IPS LCD பேனல் அப்படிங்கிறது AMOLED பேனல்னு நீங்கள் போட்டதுனால நீங்கள் 2.5 லட்ச ரூபாய் ஃபைன் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Xiaomi த மேனுவல் எரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து சீட்டிங் மிஸ்இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி வந்து அவங்கள ஃபைன் பே பண்ண சொல்லி இப்போ Xiaomiயும் பே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் இன்னைக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தல Xiaomi 11i HyperCharge எந்த கலர் வேரியன்ட் வந்து இப்போ ரிவீல் பண்ணியிருந்தாங்கன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே #Technical Chennai எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள். வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் இருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் 7000 mAh பேட்டரி. நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து ஹரி. கங்க்ராச்சுலேஷன். நீங்கள் இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். தவறாமல் யூடியூப் லிங்க்கும் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சர் வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட்டுடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.